உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிச்சன் டீமில் வந்து ஒரு பயங்கரமான பிரச்சனை நடந்துருக்கு. சாண்ட்ராக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்குக்காக சாண்ட்ரா இப்போ குவிட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பாட்டமில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், ரோல் ஸ்வாப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. வினோத் வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. கடைசி வியானா அழுதுக்கப்புறம் அது வேண்டான்னு விட்டுருப்பாரு. இப்போ வந்து சாண்ட்ராவே குவிட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பிளேஸில் வந்து கனி வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா, கனிக்கு ஏப்ரானும் அந்த ஹெட் கேப்பும் இல்லை. கேப் இல்லைன்னொடனே மஞ்சரி தெரியுமே, மஞ்சரி வந்து பிடிச்சிட்டாங்க. கொஞ்சம் கூட கிளீன்லினஸ் இல்லை, எதுவுமே க்ளீனாக இல்லை. நீங்கள் வந்து ஹைஜீனை காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க. உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் எதாவது பிரச்சனைனா அது உங்கள் பிரச்சனை, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஹைஜீனை போய் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க. இது ஓப்பன் கிச்சனால் எங்களுக்கு தெரியவாது வந்துச்சு. சப்போஸ் இது க்ளோஸ்டு கிச்சன்னா நாங்கள் நம்பி இதை தானே சாப்பிடுவோம். எப்படி ஏப்ரான் இல்லாமல் கேப் இல்லாமல் குக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியும் பிரியங்காவும் சேர்ந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்வதி வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, நீங்கள் வந்து கொடுங்க, உங்களோட ஏப்ரான் கேப்பெல்லாம் கொடுங்கன்னா சாண்ட்ரா வந்து சிம்பிளாக முடியாது அப்படிங்கிறாங்க. தர முடியாது, என்ன வேணுமோ பார்த்துக்கோ அப்படின்னு. ஆக்சுவலாக சாண்ட்ராக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் அதுக்கு பிபிஏ வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் அது சீக்ரெட் டாஸ்க், அதுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஆனால் சாண்ட்ரா பண்ணுறதெல்லாம் பார்த்தா சீக்ரெட் டாஸ்க்காக பண்ணுற மாதிரி இல்லை, ரியலாகவே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படி இருந்தால் தான் பிக் பாஸ் நமக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சீசன் 6 அசீம் வந்து ஒரு பூவை திருடி வச்சுருப்பாரு. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அது வந்து செம்ம பிரச்சனை நடக்கும். பட் அது பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சீசனில் இவங்க வந்து அதை இது பண்ணி வச்சுட்டு, நான் தர முடியாது, ஏப்ரான் எதையுமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னோடனே பார்வதி வந்து கெஞ்சுறாங்க. எவ்வளோ கெஞ்சினதுக்கும் இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கடைசி பார்வதி வந்து சரி நீங்கள் லவ்ட்டிட்டீங்க, நீங்கள் தூக்கிட்டீங்க அப்படின்னு 2-3 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, நீங்கள் லவ்ட்டிட்டீங்க, அமுக்கிட்டீங்க, என்ன சொன்னாலும் நான் தரப்போகிறதில்ல அப்படின்ன உடனே நீங்கள் வேணால் என் சம்பளத்தில் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. உடனே வந்து பார்வதி சொல்கிறாங்க, உங்கள் சம்பளம் கிடைக்க போகிறதே கிடையாது, நீங்கள் பாதியில் போயிருக்கீங்க, இருந்தாலும் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட நீங்கள் தந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, தர முடியாது. அதாவது இவ்வளோ நாள் இப்படி பிரச்சனை நடக்கும்போது பார்வதி இப்படி தான் சொல்லுவாங்க, முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படி தான் கேட்பாங்க, செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன், அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ சேம் திங்கை இப்போ வந்து சாண்ட்ரா அவங்களுக்கு பண்ணுறாங்க. பார்வதிக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஏன்னா பார்வதிக்கு எப்படி ஆச்சு, திவ்யாவை வந்து மேனேஜர் போஸ்ட்லேருந்து தூக்குனதுனால பார்வதிக்கு இந்த டாஸ்க் வந்து இப்போ வின் பண்ணணும். அவங்க வந்து ஹோட்டல் நல்லபடியாக நடக்கணும். அப்போ தான் அது ஒரு பார்வதிக்கு ஒரு விக்ட்ரி மாதிரி. ஏன்னா அவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ பார்வதி வந்து அவ்வளோ கெஞ்சுறாங்க, இவங்க வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதோடு இல்லை, சாண்ட்ராவோட டவல் எதையோ தூக்கி வச்சுருக்குறாங்க. அதுக்கு சாண்ட்ரா வந்து சண்டை போடுறாங்க, என் டவலை முதல்ல திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, நீங்கள் தான் லவ்ட்டிட்டீங்கல்ல, நீங்கள் எதுக்கு டவலை கேட்குறீங்கிற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. ஸோ இப்படி சண்டை போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மஞ்சரி வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. அதாவது திட்டலை, அவங்க எப்படி பேசுவாங்க தெரியும் இல்லையா, ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ் டோனில் பேசுவாங்க. மஞ்சரி சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது, கிளியராக தெரியுது. உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னொருத்தரோட ஏப்ரானை பிடுங்கி கொடுப்பீங்களோ, அவங்க கேப்பை பிடுங்கி கொடுப்பீங்களோ, இல்லை உங்களோட ஹெட்டுக்கிட்ட வாங்கி கொடுப்பீங்களோ, அதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு தேவை ஏப்ரானும் இதுவும் போட்டுட்டு குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க. இதில் விக்ரம் என்னென்னா, அவருக்கு உடம்பு சரியில்லையாம், தூங்கலையாம், அவருக்கு டயர்டாக இருக்கான், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான். ஒரு பொண்ணு அவ்வளோ ஸ்டமக் பெயின், பீரியட்ஸ் கிராம்ஸோடு தான் அவளும் ஒர்க் பண்ணான். அவளை என்ன பாடுபடுத்தினாங்க. இப்போ விக்ரமுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான். இதே தானே திவ்யாவுக்கும் இருந்திருக்கும். அவங்களும் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் தானே கஷ்டப்பட்டாங்க. அஃப்கோர்ஸ் திவ்யா ரொம்ப கோவப்பட்டாங்க. விக்ரம் வந்து கோவப்படல, ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணுறாரு. அதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக அக்ரி பண்ணுறேன். பட் ஹெல்த் இஷ்யூஸ்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டுக்காக நான் சொல்கிறேன், அவங்க எந்த ஹெல்த் இஷ்யூஸுமே கம்ப்ளைண்ட் பண்ணல. சரி, பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. யாரும் லைவ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.